5 லட்சம் ரூபாய்க்கு லாபம் தரணும். அந்த கம்பெனி என்ன செய்யணும்? 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவ்வளவு தரணும். அவன் என்ன செய்வான்னு கேட்டா, நீங்க 10,000 ரூபாய்க்கு லாபம் போட்டு உங்களுக்கு அனுப்புவான். இந்த ஷேர் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்கும்? 10,000 ரூபாய் வெளியிட்ட பங்கு நீங்க 10,000 ரூபாய் போட்டுக்கிறீங்க, இந்த 10,000 ரூபாய்க்கு லாபம் இவ்வளவு தாங்கிறான். அப்ப 10,000 ரூபாய் பொருள் 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் பைத்தியக்காரத்தனம் தானே. அவனே 10,000 ரூபாய் தான் உனக்கு கணக்கு வச்சிருக்கான். உன்னுடைய மதிப்பு எவ்வளவுதான்? 10,000. அப்ப இது போர்ஜரியா போலித்தனமாக அவன் கம்பெனியில இல்லாத மதிப்பை இருப்பதாக காட்டி ஏமாத்துகிறார்கள் என்பதற்கு அவன் முக மதிப்பை தான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறான். எந்த நிறுவனத்துடைய பங்கா இருந்தாலும் சரி, அந்த முத வெளியிடுறாங்க அவ்வளவுதான்டா உன் மதிப்புன்னு அவன் சொல்றான். என்கிட்ட மதிப்பு 10,000 தான்டா, நீ 5 லட்சம் வாங்கிட்டு போடாங்கிறான். கம்பெனிக்கு சொந்தக்காரன் சொல்றான், உன்னுடைய ஷேருக்கு மதிப்பு எவ்வளவு? வெறும் 10,000ங்கிறான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற 5 லட்சம்னு சொல்லி அவன் தராம அதுக்கு எப்படி மதிப்பு வரும்? யாருடைய பங்கு அவன் தான் டிசைட் பண்ணணும். நான் தான் என் பங்கை விற்கிறேன் சொன்னா, என்னிடத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். 5 லட்சம் கொடுத்து நீ வாங்கினால் 5 லட்சத்துக்கு என் கம்பெனில உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். நீ 10 லட்சத்துக்கு அதை வாங்கினால் என் கம்பெனில 10 லட்சத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அது நேர்மை. இவன் வந்து செய்யறான், 10,000 ரூபாய் பங்கு 5 லட்சத்துக்கு மார்க்கெட்ல விற்க விடுறான். 5 லட்சத்துக்கு வாங்கணும் கூப்பிட்டு சொல்றான். 5 லட்சம்லாம் கிடையாது, 10,000த்துக்கு உனக்கு என்னமோ அது தர வேணாம். அப்ப ஓனர் சொல்றதுதான் டிசைட் பண்ணணும். நான் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர்னு சொன்னா உன்னுடைய பங்குடைய மதிப்பை டிசைட் நான் தானே பண்ணணும். நானே 10,000 ரூபாய்க்கு மேல இல்லங்கிற, நீ எதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குற? அப்ப 10,000 போட 4,90,000 என்ன? அது சூது, அது மோசடி, போர்ஜரி, பொய். அது வெறும் 10,000 தான் உனக்கு மதிப்பு நான் கம்பெனிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதுல நம்ம இது ஒரு ஃப்ராடுன்னு நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னொரு மோசடி நடக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா, 1 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வேன், நான் வந்து உங்களுக்கு ஷேரை வந்து மார்க்கெட்ல விடுவேன். விட்டவன என்ன செய்யும், 10 லட்சம் ரூபாய் ஷேர் 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். ஸ்டார்டிங் தானே, அப்பதானே கம்பெனில நான் மார்க்கெட்ல வர்றேன். இது 10 லட்சம் ரூபாய்க்கு ஷேரை வைக்கிறேன். நீங்க 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்றீங்க, ஷேரை வாங்கிட்டீங்கன்னா, வாங்கணும் நான் என்ன பண்ணுவேன், நானே இந்த ஷேருக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி வச்சு அங்கனக்குள்ள ஆட்களை விட்டு நானே வாங்குறது. அதை 1 லட்சம் ரூபாய், நான் 2 லட்சம் ரூபாய் தரதாங்க, 3 லட்சம் ரூபாய் தரதாங்கன்னு நானே அதுக்கு சில ரூபாய்களை இறக்கி விட்டு என்னுடைய கம்பெனி பங்கை நானே வாங்குவது. வாங்கணும் அப்படி தோற்றம் ஏற்படும். என்ன ஏற்படும் பாக்குறவனுக்கெல்லாம், பயங்கரமா இருக்கிற கிடைக்க மாட்டேங்குதுடா, அலையிறாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த நிமிஷம் 2 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்காங்க, 2க்கு வாங்கினா 3க்கு வாங்க ஆள் ரெடியா இருக்கிறான். இப்படின்னு அப்படியே உனக்கு மயக்கம் வரும். வாங்கினா இதைத்தான் வாங்கணும், என் கம்பெனியை நான் வித்திருக்கிறது தான் பயங்கர மார்க்கெட்டா இருக்கு. மார்க்கெட் நான் உண்டாக்குறேன், நான் தான் என்னுடைய ஷேர் அந்த 10% விட்டுருக்கிறேன்னு அதனுடைய மதிப்பு அதிகமாக்கி விட்டு தட்டுப்பாடு ஏற்படுமா? அப்ப இன்னொரு 20 விடுவேன். என்ன விடுவேன், இந்த 10 லட்சத்துக்கு வந்து நான் வந்து மதிப்பை ஏற்றி விட்டுட்டு கிடைக்கல, தட்டுப்பாடு எங்க அந்த கம்பெனி இருக்குதா, அந்த என் கம்பெனி பேரை வச்சுக்கிறோங்களேன், ஒரு ஏ கம்பெனி செட் கம்பெனி என்ற கம்பெனின்னு சொன்னா அந்த செட் கம்பெனி ஷேர் இருக்கான்னு அலைவீங்க, கிடைக்காது. ஏன்னா நான் வாங்கி வச்சிருப்பேன், அலைவீங்களா, நல்ல பயங்கர ரேட்ல போயிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து 1 லட்சம் ரூபாயில 1 கோடி ரூபாயில இன்னொரு 20 லட்சத்தை இறக்குவேன் ஷேர், இந்த கொடுவேன். அவன் என்ன செய்வான், பயங்கரமான ரேட்டை கொடுத்து வாங்கிடுவான், ஒரு அடி அமைக்கிடுவான், அவ்வளவு எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்படிதான் இந்த மாதிரி செஞ்சதுனால திவால் ஆயிடுறது. திவால் ஆகிற காரணம் என்ன, அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம், ஒரு மோசடி, மக்கள் இந்த பேராசையை, மனிதர்களுடைய பேராசை, உழைக்காம சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செய்கிற முதல் தரமான ஒரு மோசடி, உலக அளவில் உள்ள மோசடி என்னவென்று சொன்னால் இந்த ஷேர் பங்கு சந்தை தான். எவன் கண்டுக்கிற மாட்டான், தடுக்க மாட்டான். இது சூதாட்ட தடுப்பான், சின்ன சின்ன இடங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் தடுப்பான், ஸ்டார் ஹோட்டல்ல தடுப்பானா, தெருவுல வந்து ஆபாச டான்ஸ் ஆடுறான்னு அரெஸ்ட் பண்ணுவான். அதே ஸ்டார் ஹோட்டல் நடக்கும், அதை வந்து அரெஸ்ட் பண்ணுவான். அதுக்கு கேட்பானா, தண்ணி அடிச்சுட்டு புரண்டா என்ன செய்வான் கேட்பான், ஸ்டார் ஹோட்டல் படிச்சா கேட்பானா, கேட்க மாட்டான். அது மாதிரி இவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல், இது இவங்களுக்கு எல்லாம் அது சூதாட்டம் கூடாது, ஏமாத்தக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாதுன்னா நம்மள மாதிரி 1000 ரூபாய் 500 ரூபாய் காரனுக்குள்ள சட்டம். நீ தான் ஏமாத்தக்கூடாது. இந்த லஞ்சத்துக்கு பிடிக்கிறாங்களே இல்லையா, 250 ரூபாய் வாங்கிய தாசில்தார் கைதுமா 2.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு, அவனை பிடிக்காம என்னது பேப்பர்ல செய்தி வரும், 250 ரூபாய் வாங்கிய அவனை பார்த்தா பாவமா இருக்கு. அந்த பைத்தியக்கார பையில இந்த காலத்துல 250 ரூபாய் மாற்றியாரு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனைன்னு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அற்பமானதா இருக்கும். 100 ரூபாய் வாங்கி கைது, 200 ரூபாய் வாங்கி கைது, 300 ரூபாய் வாங்கி கைது. இங்க ஒரு கையெழுத்தை போட்டு விட்டு 5 கோடி வாங்கி போடுறான். அவனை போய் எவன் கைது பண்றது? அப்ப அந்த மாதிரியான பண முதலைகளால் இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து
தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு அரசாங்கத்தில் சட்டப்பூர்வமானது மாதிரி தோற்றம் அளிக்கிறதே தவிர அது அப்பட்டமான பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய தில்லுமுள்ளு பிராடு தான் என்பதுல இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. இது மாதிரி உலகத்தில் இந்த அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மோசடிகளை தட்டி கேட்கறதுக்குன்னே சில நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் உலக அளவில் இருக்கிறது. பல நிறுவனங்கள் இவங்க அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. திருட்டு போயிடுவோ, கள்ள போயிடுவோ, ஏமாந்துடாதீங்க, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நிறைய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே தலைப்பாயிடக்கூடாது. இது பங்கு சந்தை. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த மல்டி லெவல் இருக்கு. மல்டி லெவல்ங்கிறது பல வகை இருக்குங்க. அது விளங்க நிறைய பேருக்கு விளங்கவே மாட்டேங்குது. மல்டி லெவல் தான் என்ன அர்த்தம்னா, நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் தான் இந்த மல்டி லெவலுக்கு ஃபர்ஸ்ட் நடத்த போறேன். எப்படி நடத்துவேன்னு கேட்டா 3 விதங்கள்ல இந்த மல்டி லெவல் இருக்குது. ஒரு லெவல் என்னன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. 50,000 ரூபாய் கட்டி சேரணும். 50,000 ரூபாய் கட்டி சேர்ந்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு உடனே உங்களுக்கு ஒரு சாமான் தருவேன். ஏதோ ஒண்ணு, ஒரு தங்க காசு தருவேன் கூட ஆரம்பிச்சாங்கல்ல, தங்க காசு தருவேன். 32,000 ரூபாய் கட்டினீங்கன்னு சொன்னா 6 கிராம் தங்க காசு தருவேன்டாங்க. 6 கிராம் தங்க காசு எவ்வளவு ரூபா? 6,000 ரூபாய் வரும். இவங்க கட்டணும் 32,000 ரூபாய். அந்த தங்க காசுக்கு அது ஃபில்டர் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்த தங்க காசு நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், இந்த டிசைன் எங்கேயும் கிடைக்காது, இந்த 6 கிராம் நீ 6 கிராம் நகைன்னு நீ பார்க்காத, இந்த டிசைனுக்காக ஆன்லைன்ல ஏலம் விட்டேன்னு சொன்னா இதை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அப்படியான இந்த டிசைன் ராஜாக்களுடைய முத்திரை குத்தப்பட்டு இதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த பேட்டன்ட் உரிமை வாங்கி வச்சிருக்கிறோம். யாரும் இது மாதிரி தயாரிக்க இயலாது. நீ இந்த அரிய பொருட்களுக்கு விலை இருக்கும்ல, அந்த கலை பொக்கிஷங்களுக்கு விலை இருக்கும்லங்க, இதை ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தின ஒரு மைக்கா இருந்தா அது ரேட் விலை தானே. இந்த மைக்கு 1000 ரூபாய்க்கு போகும்னா இது ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தின சில ரெக்கார்டு இருக்குன்னு வைங்க, 2 கோடிக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. பழைய பொருள்களுக்கு, அந்த கலை பொருள்களுக்கு என்ன இருக்கு, மதிப்பு கூட. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்கிட்ட நீங்க 50,000 ரூபாய் கட்டுங்க, கட்டினவுன உங்களுக்கு நான் ஒரு 10 கிராமுக்கு தங்க நகை தருவேன், தங்க காசு ஒன்று தருவேன் நான் சொல்லிடுவேன். அப்ப நீங்க 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? இப்ப 10,000 தான் கிடைக்கும். 40,000 ரூபாய் என்கிட்ட ரூபாய் இருக்குது. அப்ப நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து எவனாச்சும் 10,000 ரூபாய் வாங்குவானா? வாங்க மாட்டான். அதுக்கு நான் கொடுத்து அடுத்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவேன், நீ கொடுத்துட்டீல்ல, இப்ப நீ உன்னைய மாதிரி, நீ இந்த ஏமாந்த மாதிரி நீ இன்னும் ஒரு 2 பேரை பிடிச்சு கொடு. எப்படி சொல்லுவாங்க? இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். அந்த 2 பேரு இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். அந்த 2 பேரு இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். இப்படி 6 பேர் எங்கள்கிட்ட வந்து விட்டால் உன் மூலமா நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், 50,000 வாங்கி போட்டு அப்போதைக்கு கூல் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சாமானை தந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், 40,000 ரூபாய் போச்சுன்னு நினைக்காத, நீ 50,000 தந்திருக்கிற, 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி போட்ட, 40,000 ரூபாய் உங்க ஆசை கூட இருக்குன்னு நினைக்கிற, இருந்துட்டு போகுது. ஆனால் நீ ஒரு 2 பேரை பிடிச்சு விட்டவன, அவன் 50,000 ரூபாய் தந்துருவான், 1 லட்சம் ஆச்சு. அவன் 2 பேர் 1 லட்சம் ஆச்சு. அவன் இன்னொரு 2 லட்சம் ரூபாய் தருவான், அது 2 லட்சம் ஆச்சு. அப்ப 6 பேருக்கு என்ன ஆச்சு? 3 லட்சம் ரூபாய் ஆச்சா? 50,000 ஆமா, 50,000 இருந்தா 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப 50,000 ரூபாய் நீ கொடுத்த, நீ 3 லட்சம் ரூபாய்க்கு 6 ஏமாளிகளை பிடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் போனஸ் தருவோம். எப்படி கதை? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 40,000 ரூபாய்க்கு 1 லட்சம், என்ன லாபம்? எந்த தொழில் எப்படி இருக்கு? இந்த மாதிரி % கிடைக்குமா? அது எங்கேயும் கிடைக்காதுங்க. அப்ப 60% லாபம் கிடைக்குது. போட்டது 50,000 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஜாமான் உடனே தந்துடுறான். 40,000 ரூபாய் நீங்க உங்க ரூபாய் என்கிட்ட இருக்குது. இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 6 ஏமாளியை பிடிக்கிற மட்டும் தான் வேலை. 6 ஏமாளியை பிடிச்சோன்னு என்ன செய்யறது, நீங்க அப்படி அவனை கல்வி உனக்கு அது மாதிரி கிடைக்கணும் சொல்லணும். அவன்கிட்ட எப்படி சொல்லணும், அடே நீ 50 ரூபாய் கொடுத்தேன்னு வை, நீ இந்த மாதிரி ஏமாளியை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு 6 பேர் ஆனவன உனக்கும் நான் தருவேன் அப்படிங்கிற, அவன் அது மாதிரி அங்க சொல்லுவான். இப்ப நம்ம ஏமாந்துட்டு நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கிட்ட, இது ஒரு ஃப்ராடு தான். ஆனால் இந்த ஃப்ராடு செஞ்சாலும் நம்ம இன்னொரு 4 ஏமாளியை மாட்டி கொடுத்துட்டு நம்ம சம்பாரிச்சுக்கலாம். அது மாதிரி அவனுக்கு அந்த வழியை சொல்லி கொடுக்குறோம். நான் சம்பாரிச்சிருவேன் 3 லட்சம் ரூபாய, நீ அது மாதிரி என்ன செஞ்சிடலாம், நீ ஒரு இந்த மாதிரி 6 ஏமாளியை மாட்டி விட்டின்னு சொன்னா உனக்கு அவன் அதே மாதிரி தருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தனும் என்ன செய்வான், நேரடியா இது பண்ணா. இது இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த கம்பெனிக்காரன் எவனும் நேரடி ஆள் சேர்க்க மாட்டான். நேரடியா சேர்த்து அவனை போய் சட்டையை பிடிச்சிருவாங்க எல்லாரும். எப்படி சேர்ப்பான், இவர் தான் அடுத்த நேர போனா அதெல்லாம் கிடையாது, அனுப்பி விட்டுருவாங்க. நீ யாரும் சேரவும் முடியாது கம்பெனில. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடக்கூடாது, அது சேஃப்டிக்காக வேண்டி. அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, உங்களை 2 பேர் பிடிப்பானே, அவன் உங்களை மாதிரி ஏமாந்தவன தான் இருப்பான். கம்பெனிக்காரன் வரமாட்டான், முதலாளி வரமாட்டான். நீங்க போய் 2 பேரை பிடிச்சா, நீங்க கொடுத்து ஏமாந்தாலும் 2 பேரை பிடிக்கும் போய்